ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. இப்போ பக்கம் 103. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாப்யாம். ஓகே, ததந்திர பிரதிபத்தி அதிகரணம். ஏன்னா ததந்திர பிரதிபத்தௌ அப்படி முதல் சொல்ல வச்சு அந்த அதிகரணத்தை சொல்கிறது. இது பொதுவான விஷயம். சூத்திரத்தினுடைய முதல் விஷயத்தை சொல்லிட்டு பண்ணு. இது வந்து ஏழு இந்த அதிகரணத்தில் 7 சூத்திரம் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த 7 அதிகரணத்தில் இப்போ வந்து நம்ம இங்கே வகுப்புக்கு வரவங்களுக்கு ஒரு விஷயம் அவாந்தர பலன் தெரியும். அது என்ன? நேரம் வந்து கடகடகடன்னு போயிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஒரு ஒரு நிமிடமும் நமக்கு ஒரு விஷயமாக இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தை எப்படி 90 மினிட்ஸை எப்படி பண்ணுறோமோ 4 முழுக்க அப்படி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பண்ணிட்டோம்னா நம்ம வந்தனுடைய நோக்கம் வந்து சரியாயிடும். நம்ம பிறவி எடுத்ததுனுடைய பயன் வந்து சரியாயிடும். அதுக்கு இந்த 90 மினிட்ஸ் என்டபி மார்னிங் ஹவர்ஸ் யூஸ்ஃபுல்லாகிடும். விஜயதசமிக்கு முடிஞ்சு போயிடும். அப்புறம் நடுவில் ஒரு மாதம் லீவ் இருக்கும். அப்புறம் திருப்பி மார்கழி மகோத்சவம் இதே மாதிரி பண்ண போகிறோம். மார்கழி மகோத்சவம் ஆன பிறகு அதுக்கப்புறம் சொல்கிறேன்,
என்ன பண்ணலான்னு இப்போதைக்கு இப்போ இது புரிஞ்சுன்னா போகிறோம். அப்போ முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். சாஸ்திர தாத்பரியம் பிரம்மன் அப்படின்னு நிரூபணம் செய்யப்பட்டது. அது ஸ்ருதி வாக்கியத்தை வச்சு வியாசாச்சாரியார் உறுதிப்படுத்தினார். ரெண்டாவது அத்தியாயமும் அதுதான், அவிரோத அத்தியாயம். அந்த ஸ்ருதி வாக்கியத்தில் முன்னாடி என்ன பண்ணினோம், நமக்கு வேண்டிய பிரம்மன் சொல்லலாம் எடுத்துட்டு பண்ணினோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்ருதியில் எங்கெல்லாம் கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ, சீமிங்லி கான்ட்ரடிக்ட், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை நம்ம வேணும்னு எடுத்துட்டு அதில் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. வேதத்தில் எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷன் இல்லை, ஒரு பர்பஸுக்காக இருக்குது அந்த விஷயம் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணணும், எதை தாத்பரியமாக எடுத்துக்கணும் அப்படி நாமே கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால் வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம திருக்கழுக்குன்றத்தில் இடம் வாங்கலை, நம்ம வாங்கும்போது என்ன நினச்சி வாங்கணும் அப்படின்னா, வேதபுரீஸ்வரர் சதுர்வேதி மங்கலம் நீலமங்கலம். அப்போ எல்லா இடத்துலையும் வேதம் கனெக்டடாக இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த வேதத்தை எப்படியாவது ஒழிச்சுடணுன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து புராண காலத்துலேருந்தே அரக்கர்கள் வேலை பண்ணுறாங்க. இன்றைக்கும் அரக்கர்கள் வேலை பண்ணுறாங்க. ஓகே, அரக்கர்கள்லாம் யாருன்னா மற்றவங்கள இம்சப்படுத்துகிறவங்க யாரோ அவங்களாம் அரக்கர்கள். தேவர்கள் யாருன்னா மற்றவங்கள ஹிதம் பண்ணுறவங்க தேவர்கள். அதில் இதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். திராவிகள்னால் பிராமின், அசுரர்கள்னால் நான் பிராமின் அப்படி. அது ஒரு குரூப்பு. அப்புறம் இன்னொரு புக்கு படித்தேன், நான் பிராமின்ஸ் எல்லாம் வேதம் படிக்கக்கூடாது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா எதுவுமே அப்படி இல்லை, சும்மா புருடாக பண்ணியிருக்கான்றது மாத்திரம் தெரியறது. அதனால் இது எல்லாமே இருக்கிறது. இப்போ போகிறோம் நம்ம ஈரோடுனா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான், ஈவே ராமசாமி தான் இருக்காருன்னு. நம்ம பாரதத்திலேயே உலகத்திலேயே ராமனை செருப்பால் அடித்த திராவிட கழகத்தினுடைய ஸ்தாபகர் ஈவே ராமசாமி. அவருடைய ஊரில் போய் நாம் இந்த வேத சப்தத்தை, இந்த சூத்திர வாக்கியத்தை படிக்க போகிறோம். அதனால் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல். காஷ்மீர், காசி, அயோத்தியா அது எல்லாத்த விட நமக்கு முக்கியம் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு தெரிஞ்சிச்சுன்னா பாரதம் தெரிஞ்சிடும். அந்த எங்கே இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டானோ அந்த ஊரில் போய் நம்ம படிக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் இருக்கணும். நான் ஒரு ஊரினுடைய பேக்ரவுண்டு சொல்லிவிட்டு ஏன் அங்கே போகிறோன்றதை சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இது யார் யாருக்கெல்லாம் சமுதாயத்து மேலே அக்கறை இருக்குங்களோ அவங்களாம் நீங்கள் இதுக்கு வரணும். ஸ்பெஷலாக எஸ்பெஷலி ஈரோடுக்கு. ஓகே, சொசைட்டி மேலே அக்கறை உள்ளவங்க வரணும். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது அத்தியாயம் கண்டினியூட்டி, டு பி கண்டினியூ. இதுதான் நம்மளுடைய விசேஷம். இது தனித்தனி மாநிலம் கிடையாது, புரியுதா? அப்படியே தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்றா தான் இருந்தது. அதுக்கு பேர் சேர நாடுன்னு பேர். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா கர்நாடகா பார்டரில் தமிழும் அந்த கன்னடமும் சேர்ந்துருக்கும். இந்த பக்கம் பள்ளிப்பட்டி திருத்தணி போனீங்கன்னா தமிழும் தெலுங்கும் சேர்ந்துருக்கும். அப்புறம் அந்த மொழியானது மெதுவாக மாறி மாறி அது எங்கே தத்துவாதகா அப்படி ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் முடித்தோம். அந்த தத்துவாதகா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒன்று டாமினேட் பண்ணுறதோ அதைத்தான் நம்ம பிரதானமாக சொல்லுவோம். பிரதான் இது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து திருத்தணி போனீங்கன்னா மெதுவாக தெலுங்கு மாறும். பள்ளிப்பட்டி போனீங்கன்னா அப்படியே 60% மாறும். பள்ளிப்பட்டி தாண்டிங்கன்னா தெலுங்கு ஜாஸ்தியும்
தமிழ் வந்து குறைவாகும். அப்புறம் சென்டர் தெலுங்கு போயிட்டிங்கன்னா தமிழ் வராது. அங்கே தத்துவாதகா என்ன தெலுங்கு, அந்த பக்கம் தெலுங்கு ஆகாது. இதுதான் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? தத்துவாதகா அந்த தத்துவாதகா இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் ஆகாச தத்துவம் பாதி, மீதி 4 தத்துவம் வந்து 1/8 இருந்துன்னா அது வந்து மிக்சர். மீதி 4 பூதமும் இருக்கும், ஆகாசம் வந்து டாமினேட் பண்ணும். அதனால் இது ஃபுல்லாக ஆகாசம். ஆனால் இது பியூர் ஆகாசம் கிடையாது. இதில் வந்து பூமி தத்துவம் இருக்கிறது, வாயு தத்துவம் இருக்கிறது, அக்னி தத்துவம் இருக்குது, எல்லா தத்துவமும் இருக்குது, 4 தத்துவமும் இருக்குது. அப்படியே இந்த பூமி தத்துவத்துக்கு வந்தீங்கன்னா பூமி வந்து 1/2, மீதெல்லாம் 1/8 இப்படிதான். அதனால் இதை பூமி பிருத்திவி சொல்கிறோம். அப்போ ஒரு விஷயம் பஞ்சபூதத்திலேயே ஸ்தூல இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து பௌதிக பிரபஞ்சத்தில் எது தத்துவாதகா அது சொல்லி முடிச்சார் வியாசாச்சாரியர் 2வது அத்தியாயத்தை. எது ஒன்று டாமினேட் பண்ணுறதோ அதனால் அதை நாம் அழைக்கிறோம். அப்போ தத்துவாதக நம்ம அயோத்தியில் எப்படி முடித்தோம் அப்படின்னா, சிதாபாச பிரதான ஜீவாத்மா, சித்து பிரதான ஜீவாத்மா பிரதான. இந்த சித்து பிரதான ஜீவாத்மா வேதாந்தி, சிதாபாச பிரதான ஜீவாத்மா வேதாந்திக்கு அட்மிட் ஆகிருக்கான். அவன் வந்து சில சமயம் நம்ம சில நீட் எக்ஸாம்லாம் சில குழந்தைங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி 10-20 தடவை எழுத வேண்டியதே இருக்கணும். அது போல் 30-40 வருஷமாக வந்து சிதாபாச பிரதானமே இருக்கும். சில பேருக்கு பல ஜென்மம் கூட இருக்கும். ஆனால் நம்ம ரைட்டு ப்ராசஸில் ஆரம்பிச்சிட்டோம். டாமினேட் பண்ணும். ஓகே, மற்றவங்களுக்கு வழி விடாமல் நானே முன்னாடி வந்து டாமினேட் பண்ணோம்னா ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம். தத்துவாதகா அப்படி நமக்குள்ளாரே சொல்லிக்கணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ எல்லாம் டாமினேட் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோ, புரியுதா? தத்துவாதகா வியாசாச்சாரியர் சொன்னது அப்படின்னு புரிஞ்சுட்டா போகிறோம். ஓ, நம்ம டாமினேட் பண்ணுறோம், புரியுறதா? மற்றவங்களுக்கு வழி விடுறதில்ல அப்படின்றத நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஏன்னா டாமினேட் பண்ணுறவங்களுக்கு டாமினேட் பண்ணுறதுன்றது தெரியாது. யார் வந்து அஃபெக்டட் பார்ட்டியோ அவங்களுக்கு தான் தெரியும் இவன் என்னை டாமினேட் பண்ணுறான். அவனால் சொல்ல முடியாது. ஏன் அவனால் சொல்ல முடியாது? ஏன்னா அவன் டாமினேட் பண்ணுறதுனால இவன் டாமினேட் சொல்லக்கூட முடியாத சக்தி இருக்கவங்க அவ்வளோ தூரத்துக்கு டாமினேட் பண்ணுவான். அதனால் நான் என்ன பண்ணேன், டாமினேட் பண்ணுற குரூப்பையே செலக்ட் பண்ணேன் மொத்தமாக, புரியுறதா? ஏன்னா அந்த டாமினேட் பண்ணுற சக்தி உள்ளவங்களால தான் இந்த விஷயத்துக்கு வந்து வர முடியும், புரியுதா? அப்போ தான் புருஷார்த்தத்தை டாமினேட் பண்ண முடியும். அந்த குணம் இருந்தால் தான் புருஷார்த்தத்தில் நம்ம டாமினேட் பண்ணி அர்த்தத்தை ஜெயிப்போம், காமத்தை ஜெயிப்போம், தர்மத்தை ஜெயிப்போம். மோட்சத்தை ஜெயிப்புன்னு சொல்லக்கூடாது, மோட்சத்தை புரிஞ்சுப்போம், புரியுறதா? அப்போ இந்த குணம் வந்து தத்துவாதகா வந்து நாட் பேடு இது இல்லை. அதை வந்து அப்படியே கன்வர்ஷன் பண்ணணும், மோடிஃபிகேஷன் பண்ணணும், புரியுதா? எதில் டாமினேட் பண்ணணும்? காலையில் எழுந்துக்கிறதுல டாமினேட் பண்ணணும். யோகாவில் முந்தி வந்து டாமினேட் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு. அப்போ இவர் பாசிட்டிவாக அதே விஷயத்தை டாமினேட் பண்ணணும், புரியுறதா? இப்படி நம்மளுடைய பலம் பலகீனத்தை சேனலைஸ் பண்ண தெரியணும். பலத்தையும் சேனலைஸ் பண்ணணும், பலகீனத்தையும் சேனலைஸ் பண்ணி நம்மளுடைய புருஷார்த்தத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும், புரியுதா?
மற்றவன் என்ன சொல்கிறான்றதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்பவுமே. ஏன்னா மற்றவன் வந்து அவன் புத்தியில் இருக்கிறது தான் சொல்லுவான், புரியுதா? நீ உன் புத்தியில் கரெக்டாக இருக்கிறத பார்த்துக்கோ. இது வந்து ஏற்கனவே ஜீவாத்மா பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு வரோம், புரியுதா? இப்போ இந்த மாதிரி ஜீவாத்மா வந்து உபநிஷத்தில் நம்ம படிக்க மாட்டோம். சும்மா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்லிவிடுவோம். ஆனால் ஜீவாத்மா எவ்வளோ பெரிய ஆளுன்றத இப்போ வந்து படிக்க தான் புதையல் மாதிரி எடுக்க பத்மநாப கோயில் மாதிரி இருக்குது புதையல், புரியுதா? இது வந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறோம் நம்ம ஜீவாத்மாவை, புரியுதா? பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்த போகிறோம். ஆனால் அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்றதை நம்ம இதில் ஒரு சாம்பிள் வந்து இப்போது இந்த சாத்துர்மாசத்துலேருந்து அந்த சித்ரா பௌர்ணமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஜீவா நவாகத்தில் ஜீவா பற்றின ஐடியா இவரும் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாரு. ஸோ ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு போகிறார். பூத சிருஷ்டி, போத்துரு சிருஷ்டி, பௌதிக சிருஷ்டி, இதெல்லாமே ஒரே ஒரு ஜீவா. இந்த உலகம் யாருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது? ஜீவாவுக்காக தான் படைக்கப்பட்டிருக்க ஒழிய, புரியுதுதான், ஈஸ்வரனுக்காக இல்லை, புரியுதுதான். உன்னுடைய கர்மா எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தை படைக்கப்பட்டது. அதனால் இந்த உலகமே இருக்கிறதுக்கு ஒரே பர்பஸ்ஸு, என்னுடைய ஈகோவை நான் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் பிரபஞ்சமும் படைக்கப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா 3வது அத்தியாயம் அதனுடைய டு பி கண்டினியூ. இதுக்கு இந்த பிரம்மன் தான் முடிவாயிடுச்சு, பிரம்மன் மாத்திரம்தான் இருக்குன்றது தெரிஞ்சிடுது. அதுவும் தது ஆத்மானம் அவேத்து அகம் பிரம்மாஸ்மி தஸ்மாத் சர்வம் அபவத்து, அப்படி பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்லிடுது. அப்போ நான் தான் அந்த பிரம்மன் சொல்லிட்டு நம்மளுடைய மோட்டோவும் அதுதான் சொல்லி வச்சுருக்கோம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அப்போ எதை தெரிஞ்சுக்கிட்டால் எதை ஆக முடியும் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிதாபாசனை எதில் தெரியப்படுத்தணும்? பிரம்மத்தை தெரியப்படுத்தணும். அதுக்கு ஓகே, சிதாபாசனை என்ன பண்ணணும்? சாட்சியை வந்து தெரியப்படுத்தணும். நீ வந்து அகங்காரி ஜீவா இல்லை, நீ சாட்சி ஜீவா அப்படின்றத அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். யாருக்கு? நம்மளுடைய மைண்டுக்கு, அந்த காரணத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம இப்போ முயற்சி பண்ணோம். அதுக்காக இவர் சாதனம் சொல்கிறாரு. சாதனா பாதம் 3வது. அதில் முதல் பாதம் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வைராக்கியம். வைராக்கிய விருத்தியா ஜிக்ஞாசு விருத்திகி, வைராக்கிய விருத்தியா ஜிக்ஞாசு விருத்திகி. விருத்தி தான், எல்லாமே விருத்தி தான், புரியுதா? விருத்தியில் தான் இருக்குது. வைராக்கியமும் விருத்தி தான் இருக்குது, கோபமும் ஒரு விருத்தி தான், சாந்தமும் ஒரு விருத்தி தான். அந்த தாட்டை எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் டைரெக்டாக இருக்காது, ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு தாட் இருக்கும், அதுக்கு பேர் விருத்தி. அந்த விருத்தியை ஆப்ரேட் பண்ணுறது வாசனா ஆப்ரேட் பண்ணும். இந்த வாசனாவை ஆப்ரேட் பண்ணுறது ஜீவா ஆப்ரேட் பண்ணுவான். அப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? எவ்ரி திங் எனி திங் ஜீவா ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு பிராணனும் சொல்லிடுத்து, அதிஷ்டான தேவதையும் சொல்லிடுத்து, எல்லாமே நீ தாண்டா தம்பி அப்படின்னு. புரியுதா? சித்து ரெஸ்பான்சிபிலிட்டியா? சித்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சித்து எப்பவுமே இருக்கும், நீ அதில் உள்ளர ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பண்ணி அதுக்குள்ளே. ஓகே, அப்போ இந்த சிதாபாசனில் சித்து அம்சமும் இருக்குது, அதில் வந்து அனாத்மா அம்சமும் கலந்துருக்கிறது. இந்த அகங்காரத்தில் ஜட தத்துவமும் இருக்குது, சேதன தத்துவமும் இருக்கிறது. ஓகே, பெரும்பான்மை நமக்கு ஜட தத்துவம் வேலை பண்ணும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி சேதன தத்துவத்தில் கொண்டு வரணும். இந்த அகங்காரத்தை சேதன தத்துவமாகிய சைத்தன்யத்தோட அதிகமாக புழங்குற மாதிரி செய்யணும். அது ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், குடும்ப வேலையாக இருக்கலாம், பக்கத்தை ஏற்ற வீட்டு, எல்லா இடத்துலையும் வந்து
சித்தா சிதாபாசனா நின்ற பார்த்துக்கிட்டே வரத்துக்கு ஒரு சாதனா. அந்த சாதனா முதல் பாதத்தில் டாமினேட் பண்ணுறது தத்வாதகா தத்வாதகா அப்படின்னா வைராக்கியம். அப்போ முதல் பாதத்தில் தத்வாதகா தத்வாதகா வைராக்கியம் சொன்னால் என்ன அர்த்தம்? வைராக்கியம் டாமினேஷனாக அங்கே இருக்குன்னு என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் கூட இருக்குன்னு அர்த்தம். மற்ற சாதனைகள்லாம் கூட இருக்குது. அந்த சாதனையில் அந்த விஷயத்தை டாமினேட் பண்ணி பிரதானமாக சொல்கிறோம். அப்போ தத்துவாதக உங்களுக்கு முக்கியமான சொல்லாக இருக்கும். புரியுதா? எந்த இடத்துல எதை நம்ம பிரதானமாக எடுத்துட்டு பண்ணுறோம். ரெண்டாவது பாதத்தில் தத்துவம் சேர்த்து சொன்னால் தத்துவம், தத்பதத்தையும் தொம்பதத்தையும் விசாரம் பண்ண போகிறோம். மூணாவது பாதத்தில் உபாசனா, மெடிடேஷன், தியானம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. நாலாவது பாதம் சந்நியாசம். சந்நியாசம் என்ன? சமாதானம். சமாதானம் என்ன? சமாதி. தாரணா தியானா சமாதி. புரியுதா? அப்போ அந்த சமாதி தான் சமாதானம். அந்த சமாதானம் தான் உபரமகா. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன். இதை போய் 2011 சோமநாத் கோயிலில் போய் எடுத்தோம் நம்ம இந்த சப்ஜெக்டை. யாருக்குமே கிடைக்காது, இனிமே யாருக்குமே கிடைக்காது. சோமநாதபுரம் கோயிலில் போய் கிளாஸ் எல்லாம் எடுக்க விட மாட்டான் இனிமேல். அது நம்ம செஞ்சதெல்லாமே பொற்காலம், அது ஒரு காலம். புரியுதுதான்? எல்லா இடத்துலையும் கேட்டு திறந்துருந்தது. இப்போல்லாம் சான்ஸே இல்லை. இந்த சரீர பேக்கேஜை உள்ளே கொண்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணி வெளியில் கொண்டு வரதே பேக்கேஜ் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. புரியுதா? நம்ம உள்ளே போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நம்ம அதுக்கு எனக்கு ஒரு பாடி கார்டு வேறு போட்டிருந்தாங்க. புரியுதா? அந்த மாதிரி இப்போது சந்நியாசம். ஓகே, அப்போது சந்நியாசன்றது என்ன? சமாதானம், சமாதி, உபரமகா. அதாவது சாஸ்திரத்துக்காகவே நேரத்தை செலவு பண்ணுறது. சண்டை போடுறதுக்கோ, தூங்குறதுக்கோ, அசால்ட்டாக இருக்கிறதுக்கோ, சோம்பேறியாக இருக்கிறதுக்கோ, உன்னுடைய அபிச்சுவல்ஸ்லாம் இருக்க ஆசுரி சம்பத்து, அதெல்லாம் கொண்டாடுறதுக்காக டைம் இல்லை. அதெல்லாம் சத்து விஷயத்துக்காக, சித்து புரியறதுக்காக செலவு பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் சந்நியாசம். புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? சந்நியாசம் பண்ணி காலையில் வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் இதோடு சேர்ந்து சில இது வரும். இப்போ என்ன ஸ்டைலில் பண்ணோம்னா, இப்போ முதல் அத்தியாயத்தினுடைய ஸ்டைலில் விஷயகா, சம்சயகா, பூர்வபக்ஷம், சித்தாந்தம், அந்த விஷயம் பண்ணும். விஷயம் என்ன இங்கே அப்படின்னா ஜீவகதிகி. பிரதம பாதத்தில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஜீவகதிகி. இதை நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிடும். உத்கிராந்தி, கதி, ஆகதி. ஓகே, சம்சயம் என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மா உயிர் போகிறது, சரீரத்தை விட்டு போகிறது ஜீவாத்மா இன்னொரு சரீரத்தோடு போகிறதுன்றத ஃபஸ்ட்டு பிரதிஜ்ஞா பண்ணினார் உத்கிராந்தி, கதி, ஆகதியில். ஓகே, அதனால் சரீரத்தை விட்டுட்டு ஜீவா ட்ராவல் பண்ணுறது, ட்ராவலர் ஜீவா. ட்ராவலர் ஜீவாவுடைய பேக்கேஜி அது லக்கேஜ் என்னென்ன இருக்குது? சூக்ஷ்ம சரீரம் அண்டு காரண சரீரம். சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தோட அவனோட செஞ்ச கர்மா இருக்கு இல்லையா, கர்த்தா கர்மா கரணம், அவன் செஞ்ச புண்ணிய பாபம், புண்ணிய பாபம் கூடவே வரும். அப்போ சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தோட நம்ம செஞ்ச புண்ணிய பாபம் வரும். நீ சேர்த்து வச்சிருக்கிற அசையும் சொத்து, அசையா சொத்து, எது நம்மளோட வரும்? அசையும் சொத்து வருமா, அசையா சொத்து வருமா? காதறந்த ஊசியும் வாராது கடை வழிக்கே.
சிங்கிள் தம்படி காசு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அது பர்ஸில் கையில் பேங்க்லலாம் இருக்கும்போது இப்படி தொட்டு பார்த்துக்கணும், இதெல்லாம் வரமாட்டே கூட. அதனால் நீ வந்து ஜிபே கூகுள் பே எல்லாம் பண்ணுறிய, அதில் நேரடியாக வந்து ஆளுக்கு கொடுக்குற. பேங்க் டு பேங்கை பண்ணுற, ஃபோனில் ஏதோ ஒன்று தட்டுற, அது அவனுக்கு கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. புரியுதா? இன்விசிபிள். புரியுதா? சூக்ஷ்மமாக போகுது அவனுக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதில் தான் 5th ரேங்க் வந்திருக்கோம். புரியுதா? காரணத்துக்கு போயிட்டோம்னா ஃபஸ்ட் ரேங்க்குக்கு போயிடுவோம். அப்போ இங்கே நம்ம டிரான்சாக்ஷனை இப்போ என்ன பண்ணுறோன்னா சூக்ஷ்மத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. நீ உன்னோட லைஃப்பை சூக்ஷ்மத்தில் தான் இருக்கிறது. பாடின்றது அது கோலகம். புரியுதா? கோலகத்துக்குள்ளே இருக்கிறது கரணங்கள். புரியுதா? பிராணன், அதிஷ்டான தேவதை, இதுதான் பேக்கேஜ். ஆனால் தோல் போர்த்திய உடம்பு தான் மேலே கவர் பண்ணியிருக்கிறது. இந்த தோல் போர்த்திய உடம்பை வந்து நீ வந்து பிரதானமாக வச்சுட்டு உள்ளற கரணத்தை வந்து அம்பேல்னு விட்டுற நீ. புரியுதா? அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த தோல் போர்த்திய உடம்பை இங்கே உட்காரு, அங்கே உட்காரு, இந்த பார்பர் ஷாப்புக்கு போ, லைட்டெல்லாம் போட்டிருக்கான், ஃபேஷியல் தானே, எல்லாம் பண்ணிக்கோ. எதுக்கு? அந்த தோலில் கொஞ்சம் முகத்தில் இருக்கிற தோலுக்கு மசாஜ் பண்ணிக்கோ, கையில் இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கோ. இன்னும் அவள் வந்து சூக்ஷ்மமாக போய் அந்த கண்ணோட ரப்பை இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஒன்று தனித்தனியாக இருந்ததுன்னா ஒன்று சினிமாவில் சேர்த்துப்பாங்க. புரியுதா? சினிமாவில் சேர்த்த உடனே போதைப் பொருள் கிட்டிட்டு போவாங்க. போதைப் பொருள்னால் நீ இன்டர்நேஷ்னல், நீ ஒரு வியாபாரி ஆகிடலாம். புரியுதா? இப்போ அப்படி அதோ கதி அது. புரியுதா? அதனால் இப்போ உட்கிராந்திக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவலர் ஜீவாவை அதோ கதிக்கு எல்லோரும் பண்ணிட்டு போயின்னு இருக்கான். அவனும் ஏதோ கதியில் போயின்னு இருக்கான். அதோ கதியாக போயிடுவாடா, அதோ கதியாக போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவான் வீட்டில். இதெல்லாம் இப்போ தான் புரியுது நமக்கு. பிரம்மசூத்திரம் வந்த பிறகு தான் புரியுது. அப்போது இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், புண்ணிய பாபம், இதெல்லாம் போகிறது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனால் ஒத்துக்க முடியாதது என்னது? ஸ்தூல சரீரமும் நம்மளோட ட்ராவல் பண்ணி வருது. புரியுதா? இந்த ஸ்தூல சரீரம் அதுவும் நம்மளோட சேர்ந்தே வருது. யாரோட? ஜீவாவோட. அதை தான் நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதுதான் டவுட்டு, சம்சய. மீதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ப்பா. சூக்ஷ்ம சரீரம் சொல்கிற, காரண சரீரம் சொல்கிற, புண்ணிய பாவம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் அதையும் ஒத்துக்கிறேன். புரியுதா? நீ வந்து சம்பாதிச்ச பணம் வந்து வரலன்ற, அசையும் சொத்து, அசையா சொத்து, காரு, பங்களா, வீடு, நாடு, இதெல்லாம் வந்து கூட வராதுன்ற. ஆனால் உன் சரீரம் ஸ்தூலம், அது மாத்திரம் வருதுன்னு சொல்கிறைய. நான் கதையாக இருக்க இப்போ புரியுறதில்ல? இது சாதாரண ஆஸ்திகர்களுக்கே உள்ள டவுட்டு. அந்த டவுட்டுக்கு பேர் சம்சயம், சந்தேகம். இது சந்தேகத்தை என்ன பண்ணுவான் பூர்வபக்ஷி? சந்தேகமே படாத, அதுதான் கரெக்டு. ஏன்னா நம்முடைய அனுபவத்தில் கிடையாது, ஸ்ருதியில் கிடையாது, யுக்தியில் கிடையாது, ஸ்மிருதியில் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஸ்தூல சரீரத்தோடு போயிட்டார். ஞான சம்பந்த, அதனால தான் ஞான சம்பந்தர் ஸ்தூல தேகத்தோடு மறைஞ்சிட்டார் சொன்னோன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. புரியுதா? ஓகே, இப்போ ஆச்சரியப்பட வேண்டாம். யோகி சித்தர்கள் மாத்திரம் இல்லை, நீயும் கூட உன்னுடைய சரீரத்தோடு டிஸப்பேர் ஆகிற. புரியுதா? ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் வந்து சித்தாந்தம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸ்தூல சரீரத்தோட இந்த லக்கேஜ் போகிறது, ஜீவாத்மா லக்கேஜ். ஆனால் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, எப்படி வந்து ஒரு ஹோமம் வளர்த்தா அந்த ஹோமத்தில் அக்னியில் ஆகுதி பண்ணுவான். ஆகுதி பண்ணால்
ஆகுதி போட்டால் அதற்கான ஒரு பலம் கிடைக்கும், பிரயோஜனம் கிடைக்கும். புரியுதுதா? ஹோமகுண்டம், அதில் அக்னி, அந்த அக்னியில் ஆகுதி, அந்த ஆகுதிக்கான பலம், இதை பேஸ் பண்ணிட்டு பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு வேதமானது சொல்கிறது. அந்த பஞ்சாக்னி வித்யாவை வந்து ஸ்வேதகேத்துன்னு ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வந்தான். காலேஜில் கான்விகேஷன், அதுக்கு பேர் அந்த கோட்டெல்லாம் போட்டு எல்லோரும் முன்னாடி ஒரு இது பண்ணிட்டு வருவான். அந்த பசங்களை இன்டர்வியூ பண்ணி ஒரு வாரம் அந்த பசங்களோடு நீ வாழ் அப்படி தெரியும். அப்போ நம்ம ஈகோலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். புரியுதுதான்? கடைஞ்செடுத்தாக இருக்கும். அப்படி அப்படி அவன் நட உட பாவனை எல்லாம் இந்த கான்வெகேஷன் பண்ணிட்டு. இந்த அம்மா பாவம் அப்படியே போகும் பரிதாபமாக. புரியுதா? அம்மா இங்கேயே உட்காருமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் லூட் பண்ணிட்டு வருவான். புரியுதுதான்? இதெல்லாம் ஒரு இது இருக்கும். இதெல்லாம் நமக்கு என்ன பெத்த மனசு வந்து அவன் எப்படியோ ஒரு அந்த இது போட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்து அப்படி எல்லாருக்கும் முன்னாடி வந்து அந்த வைஸ் சான்சலர் ஒருத்தர் இருக்கார், வீணாக போனவன், அவன் வந்து போடுறதாவது நல்லவன் போட்டான் பரவாயில்ல. புரியுதுதான்? ஏதோ ஆர்.என். ரவி கையால் போட்டுக்கிட்டான் அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். புரியுதா? வேறு எவனாவது வந்தான் பொன்முடி அவன் போட்டான்னு வச்சுக்கோ, ஐய அதை கங்கையில் போட்டு இப்படி பண்ணணும். புரியுதா? அது இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டுறது. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கான்வெகேஷன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோடிஜி அதை மாற்றிட்டு வர்றாரு. நம்மளுடைய பாரம்பரியப்படி வேஷ்டி தோத்திலாம் வர சொல்கிறாரு. அதில் இந்த ஸ்வேதகேத்து போனான். அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும், தெரியாது அப்படின்னு தான் தெரியும். பிரவாகன் இவன் வந்து அதுதான் போட்டு காட்டக்கூடாது சபையில், சும்மனே இருக்கணும். புரியுதா? நான் நிறைய இடத்துல சும்மாவே இருப்பேன், இன்னோசென்ட்டாக இருப்பேன். நான் எதுக்கு நம்ம இது பண்ணுவானா போட்டுக்குவானு. ஏதோ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம், இல்லைன்னா அங்கே தான் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. புரியுதா? மற்ற இடத்துல எவனும் கேட்க மாட்டான். அதில் நான் வந்து ரொம்ப புத்திசாலியாக்கும். எவன் வந்து நம்ம வார்த்தை கேட்க மாட்டானோ அவனுக்கு சொல்கிறதில்ல. புரியுறதா? இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாகிட்டுருக்கு. ஏன்? நிறைய பேர் கேட்குறதில்லன்றது முடிவு பண்ணிட்டான் அவன் சைடில். புரியுறதா? முன்னாடி பிரஸ்தானத்திரத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தான். இங்கெல்லாம் வந்து 150-200 பேர் இருப்பாங்க, சொல்கிறத அப்படியே கேட்பான். புரியுதா? ஏன்னா அந்த ரோல் எடுத்துகிட்டு இருந்தது டைரெக்டாக அந்த. இப்போ அப்படிலாம் கேட்கல, நீ வந்தேன்னா வா கேளு, இல்லைன்னா போ அப்படின்றது இருக்கிறது. நான் அதுலேருந்து வித்ட்ரால் பண்ணிட்டேன். இப்போ கூட ஒரு 100-200 பேர் அனாவசியமாக வர சொல்லலாம். புரியுதா? சங்கியாவுக்கு எப்பவுமே ப்ராப்ளமே கிடையாது. நான் அதுக்காக மூச்சு முழுக்க வந்து வாரம் முழுக்க அவனோட ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வரையா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். புரியுதா? அதுக்கு ஒரு நேக் இருக்குது. எல்லாருமே வரவழைச்சிடலாம். இப்போ மோடி வந்து கிளாஸில் உட்கார வைக்கணுமா, முடிவு பண்ணால் ஒரு நாள் வந்து உட்காருவார். புரியுதுதா? உனக்கு இது நினைக்கிறதுக்கே அது அதிர்ச்சி ஆகும். புரியுதா? புரியுதா? அதனால் இதெல்லாம் சுலபம். ஆனால் வேணுமா அப்படின்றது தான் கேள்வி. எனக்கு வேண்டான்னு முடிவாயிடுச்சு, அதனால் வேண்டாம். பிரபாகரன்கிட்ட போனாவன் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே. படித்ததை வந்து சபையில் போட்டு காட்டணும் இப்படி போனான். படிச்சுட்டேன் அப்படின்னா. எங்கே படித்தேன்? உங்கள் அப்பா கிட்ட படித்தேன். அப்போது நான் இப்போ கேட்குறேன்ல, அதே மாதிரி தான் கேட்குறான். நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா அல்லட்டு நான் கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவன் கேட்டுட்டான். பிரபாகர ஜெய்வலி அவர் கேட்குறாரு, ஸ்வேதகேத்து மரணத்துக்கு பிறகு எங்கே போகிறான்? மரணம் அடைஞ்ச ஒரு ஜீவன் எங்கு போகிறான்? தெரியாது மன்னா. பிரபாகரர் அந்த சென்றவர்கள் மீண்டும் எப்படி திரும்பி வருகிறார்கள்? தெரியாத அரசே. பிரபாகர ஜெய்வலி தேவயானம் பித்ருயானம் அப்படி 2 பாதை வழியாக போகிறானே ஜீவா,
அதனுடைய டிஸ்டிங்ஷன் என்ன தெரியாது ராஜா. பிரவாகனர் சொர்க்கத்தில் ஏன் நிறைய பேர் சேருவதில்லை? நம்ம வகுப்பு மாதிரி யாரும் தர்மத்தில் இருக்கிறதில்ல. அப்புறம் இதே மாதிரியே நம்ம சங்கரமணத்தில் இருக்கிற மாதிரியே சொர்க்கமும் காலியாக இருக்கான். ஃபார் இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி தெரியும்? பிரமாணம் இது தான். புரியுதா? பிரவாகனர் சொல்கிறார். ஏன் பிரவாகனர் ஸ்வேதகேட்டுக்கு கேட்குறாரு, ஏன் சொர்க்கம் ரொம்ப காலியாக கிடக்கிறது அப்படின்னு. அதுவும் தெரியாது மாமன்னனே. பிரவாகனர் கடைசியாக கேள்வி கேட்குறார், இதையாவது தெரியுமாறு. மீண்டும் அந்த ஜீவா மனித ரூபத்தை எந்த மாதிரி எதனால் எப்படி எடுக்கிறான் தெரியாது. மன்னர் மன்னா, உனக்கு எதுவுமே தெரியாதா? சரி பரவாயில்ல, இருந்துட்டு பிராமணனாக இருக்க, இருந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சம்பாவனை தட்சிணை வாங்கிட்டு போ. புரியுதாப்பா? நான் சம்பாவனை நிறையா கொடுக்குறதுனுடைய இன்னத்துக்கு அவன் 2 மந்திரம் கூட சொல்லலை, அவனுக்கு இவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு. வேர்வை சிந்தி அவனுக்கு கொடுக்குறத விட இவனுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க இப்படிலாம் சோஷியல் வேற என்கிட்ட பேசுவான். சாமிக்கிட்ட போகிறான் பாரு, அதுக்கே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், சொத்தையே எழுதி கொடுக்கலாம். புரியுறதா? அதனால் அதெல்லாம் புரியுறது கஷ்டம்னு வச்சுக்க. ஸோ இப்படி அவனுக்கு புரியலை ஸ்வேதகேட்டுக்கும். அதனால் என்னன்னா அந்த அக்னி தத்துவமாக இதை சொல்கிறது, ஹோம தத்துவமாக சொல்கிறது. அதில் இந்த பாடி இருக்க, பாடியோட டாமினேஷன் என்ன தெரியுமா? 70% வாட்டர் தான் இருக்குது. புரியுதா? வாட்டரை நீ நல்லா சிப் பண்ணி எடுத்துட்டேன்னா பவுட்ரு ஆகிடுவ நீ. புரியுதா? இந்த ஹோல் பாடியில் இருக்க கோலகத்தை மாத்திரம் ஜீவா விட்டுட்டு இந்த ஜல சரீரத்தை உள்ளுக்குள்ளற சூக்ஷ்மமாக இருக்கு இல்லையா, ஜல சரீரத்தை. அப்போ ஜலத்தில் என்ன இருக்கிறது? தத்துவாதகா. தத்துவாதகா ஜலத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? ஜலம் 1/2, ஆகாச வாயு அக்னி பிருத்திவி அதெல்லாம் 1/8 இருக்குது. புரியுதுதான்? இப்போ ஜல சரீரம் போகிறத, இந்த சரீரம் எப்படிப்பட்டது? பிராத்தஸ்மரன் டெய்லி சொல்கிறாரு சங்கராச்சாரியர், நச்சபூத சங்கஹா அகம் துரியஹா அப்படி சொல்கிறாரு. சதுர்பாத இது மேடியன் ஜப்பான் இந்தியா கிடையாது, இது மேடியன் பஞ்சபூதா. புரியுதா? பஞ்சபூதத்தில் ஆனது இந்த ஸ்தூல தேகம். புரியறதா இது? அப்போ மிக்சிங் தான் ஸ்தூலமாகும். இது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தில் தத்துவாதகா டாமினேட் பண்ணுற ஜலத்தை எடுத்துக்கிட்டு ஜல சரீரமாக போகிறது. பூமி தத்துவம் தான் இந்த சதைகள்லாம். இந்த சதைகள்லாம் பூமி தத்துவம். பூமி தத்துவத்தை விட்டுடுது, டாமினேட் பண்ணல, ஜல சரீரத்தை எடுத்துகிட்டு போகிறது. இப்போ அந்த ஜல சரீரன்றது பஞ்சபூதமும் அதில் இருக்கிறது, இந்த சரீர விஷயம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் எது டாமினேட் பண்ணுறது? ஜலத்தை டாமினேட் பண்ணுற ஜல சரீரம் ட்ராவல் பண்ணுறது. புரியுதுதான்? அந்த ஜல சரீரம் நேராக 5 அக்னி ஹோமத்துக்கு போகிறது. முதல் ஹோமம் சொர்க்கம், 2வது ஹோமம் மேகம், 3வது இது ஹோமகுண்டம் பூமி பிருத்திவி, 4வது ஹோமகுண்டம் ஆண் புருஷா, 5வது ஹோமகுண்டம் ஸ்திரீ நாரி. இது 5ம் இந்த அக்னி தத்துவம் ஹோமகுண்டம். புரியுதா? அந்த ஹோமகுண்டத்தில் சொர்க்கத்தில் ஜல சரீரத்தை ஆகுதி பண்ணால் அதுலேருந்து பிரயோஜனமாக என்ன வருது? சோம சரீரம் கன்வெர்ட் ஆகும். குக்கிங் பண்ணுறதுங்க. ஓகே. அப்போ சொர்க்கத்தில் எப்படி இருக்கலாம்? நம்ம ஜல சரீரத்தோடு இருக்க மாட்டான், சோம சரீரத்தில் இருப்போம். புரியுதா? அந்த சோம சரீரமும் பர்மனெண்ட்டு கிடையாது.
இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநித்தியமாக இருக்கிறது. அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். நித்தியத்தை நீ வந்து தேடினா இது அநித்தியம்ன்றது புரிஞ்சுதுன்னா சம்சாரம் புரியும். அப்போது சொர்க்கத்தில் சோம சரீரம் கிடைச்ச பிறகு அங்கேருந்து அந்த புண்ணியெல்லாம் முடிஞ்ச பிறகு மேகத்தில் வந்து க்ளவுட்ஸு, இந்த க்ளவுட்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறது இந்த சோம சரீரம் பண்ணின உடனே அது வந்து பர்ஜன்யா. ஓகே, பர்ஜன்ய சரீரம் மழை சரீரமாக விருஷ்டி சரீரம், அதுக்கு பேர் விருஷ்டி சரீரம். விருஷ்டி சரீரமாக அது உள்ளர சோம சரீரம் இந்த மேகம் என்ற அக்னிக்குள்ளர ஆகுதியாக போன பிறகு அது விருஷ்டி சரீரமாக பிரயோஜனமாக வெளியில் வருது. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும். அப்படி வந்த பிறகு பூமியில் வருது. பூமி என்ற அக்னியில் வந்த பிறகு தாவர சங்கமமாக ஆகிறது, அது உணவாக மாறுகிறது. ஓகே, அந்த உணவில் பீஜம், இது ஒரு பீஜமாக ஆகிறது, கரு ஆகிறது. அந்த உணவில் தான் கரு இருக்குது. பிறகுதான் அதை வந்து மனுஷ ஆண்கள் இருக்கான 4வது ஹோமகுண்டம், அவன் சாப்பிட்ற சாப்பாடு அல்லது பையனை விட பொண்ணு வந்து பொண்ணை விட பையன் வந்து நல்லா சாப்பிட்ணும், திடகாத்திரமான உணவு சாப்பிட்ணும். பிறகுதான் ஆப்பம். அதனால தான் முன்னாடிலாம் வந்து மாப்பிள்ளைய சில சம்பிரதாயத்தில் வீட்டில் வச்சுப்பான். நல்லா சாப்பாடு போட்டுட்டு இந்த ராஜூஸ் ஒரு குரூப் இருக்குது, 6 மாதம் வந்து வீட்டில் வச்சுப்பாங்க மாப்பிள்ளைய, நல்லா சாப்பாடு போடுவாங்க. என்ன சிஸ்டம் பாருங்கள், இதுதான் இப்போ புரியுது. அதுக்கப்புறம் வாசலில் ஒரு உருண்டை கல் இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த கல்லை வந்து இப்படி தூக்கி இப்படி போடணும். நமக்கு வந்து த்ரில்லிங்காக இருந்ததில்ல, அதனால் அந்த கல்லை தூக்க போனேன். அழகாகவும் இருக்கிறது உருண்டையாக. நான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அப்புறம் அந்த உருண்டை கல் இருக்க வச்சுருக்கேன், சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, உத்தரகாசிலேருந்து இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இப்படி இப்படி போகிறது. ஜி தொடாதீங்க அப்படின்னு இப்போ விட்டுட்டேன். எதுக்கு, இது கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் எடுக்கணும். அஜிய தொட்டதை கையெல்லாம் கழுவு அப்படின்னு. அங்கேருந்து அந்த ரேத்த சரீரமாக ஆகிறது. ரேத்த சரீரம் வந்து இந்த பொண்ணோட கர்ப்பப்பையில் போய் சேர்றது, அந்த கரு பீஜம். அந்த கரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த 2 முட்டை வந்து டமால் இடித்து ஒன்றா ஆகிறது. ஒன்றா ஆகின பிறகு அது கரு உற்பத்தி ஆகிறது. கரு உற்பத்தி ஆகி முதல் மாதத்தில் ஒரு தினசாக இருக்கும், 2வது மாதம், 3வது மாதம், இது வந்து சயின்ஸில் அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட், அது இந்த இதெல்லாம் பாடியெல்லாம் சொல்கிறது என்ன, டைனோகாலஜி. ஓகே, டைனோகாலஜி பெரிய விஷயம் அது. அவன் வந்து நம்ம டைனோகாலஜி போக முடியாதுன்னு சொல்லிட்டு செத்த காலேஜில் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லா உருவம் வச்சுருப்பான் அங்கே. இப்போ இருக்கான்னு தெரியல, அது புரியுதா. அது வந்து ஒரு எண்ணெயில் போட்டு வச்சுருப்பான் எல்லா இதையும், ஆர்ட்டு அடற. அது தொட்டு பார்க்கக்கூடாது அவன் சொல்லுவான். இப்போல்லாம் கண்ணாடி போட்டிருப்பான், அப்போல்லாம் வெறுமனே வச்சுருப்பான். தொட்டு பார்க்கக்கூடாதுன்னா தொட்டு பார்த்துட்டு வந்துடுது எப்படி இருக்குன்னு. இந்த ஆர்ட்டை தொட முடியாது, அந்த ஆர்ட்டை தொட்டு போட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவன் வந்து முழுக்க வெளியில் வந்து இதுக்கு பிரமாணம் வந்து 5வது அத்தியாயம், அதுலேருந்து 3லேருந்து 9 மந்திரம் எடுத்துக்கிறார். சாந்தோக்கியம் பஞ்சாகினி வித்யா. ஓகே, அப்போ 3:1:1 தத் அந்தரகா பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிக்ஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம். அப்படி. ஸோ இந்த மாதிரி 5 விதமாக வந்த பிறகு அதை வந்து சொல்கிறது. ஓகே, அதில் முக்கியமான மந்திரம் என்ன எடுத்துக்கிறாரு, 5:3:3 ஆபகா புருஷ வசசகா பவந்தி. ஆபகனா என்னது, ஜலம். ஓகே, புருஷ வசசகா ஏ ஸ்வேத்திகேது ஜலசரீரம் எப்படி வந்து முழு மனித சரீரமாக மாற்றம் அடைகிறது.
இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னா? மன்னர் மன்னா எனக்கு தெரியாது மன்னா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொன்னேன் தெரியுமா? மதிக்கட்ட மூடன் மன்னன் என்ன 5 கேள்வி கேட்டான். ஆத்திரத்தில் வந்து சொல்கிறேன். ஆனால் கௌதமர் பொறுமையாக வந்து, தம்பி எனக்கும் தெரியாது, போய் கேட்போம் வா அப்படின்னா, நீ வேணா போய் நான் அங்கெல்லாம் வரலன்னு. நானா நச்சிகேதனா அப்படின்னு. நச்சிகேதனுக்கு தெரியல, ஏமாத்துறான் யமதர்மன், ஆசை காட்டுறான். ஒன்றுத்துக்கும் 5000 கட்டு, மறுநாளே உங்கள் வீட்டில் இந்த சவர்லைட்டு காரு இல்லை, அந்த காலத்தில் அந்த காரு புரியுதா, பெரிய காரு, அந்த காரை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்கிறான். என்னையும் ஒருத்தன் ஏமாற்றி 5000 என் கையிலேருந்து வாங்கிட்டான். ஆனால் தூங்கும் போது எனக்கு அப்படியே ஓடிட்டு, நமக்கு அந்த காரை எங்கே நிறுத்துறது, யாரை ஓட்டுறது, இது மறுநாள் போயிட்டு அந்த 5000 ரூபா கொடுத்துட்றாரு, எனக்கு சவர்லைட் கார் வேண்டாம் அப்படின்னு வாங்கிட்டேன் நான். அதாவது ஏமாறக்கூடாது, ஆம்புவே. ஆப்பகா புருஷ வசசகா பவந்தி, முழு மனிதனாக முழுமையாக மாறுகிறான் ஜலசரீரம். பஞ்சம்யம் ஆகுதி ஆகுதவு. ஓகே, 5வது அக்னி ஜலத்தில் அம்மா கர்ப்பப்பையில் மாற்றம் தெரிகிறது. அதாவது தெரியுமா? ஓய், அம்மா பையில் வந்து எப்படி வந்து கரு வந்து உருவாகிறது, அதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது மன்னா. ஆப்பகா புருஷ வசசகா பவந்தி. அப்போ ஜல சரீரமே ஸ்தூல சரீரமாக மாற்றம் அடைகிறது. புரியுதா? அப்போ இதை வந்து எப்படி நீங்கள் பிறந்த பிறகு எப்படி பண்ணுறீங்க? சிசுவாகவே இருக்குமா? பாலா, சிசுலேருந்து அந்த பாலாவாக வரும்போது அழகுனா அழகு இருக்கும். அந்த பாட்டி, அந்த தாத்தா ஃபேமிலியில் ஒரே குஷியாக இருக்கும். அது 1 வருஷம்தான் இருக்கும், 2 வருஷம்தான் இருக்கும். அப்புறம் 4 வருஷம் வந்தோடனே எதுவுமே கேட்காது, மாட்டேன் போ அப்படின்னு சொல்லும். எப்படி இருந்தது, எப்படி போயிடுச்சு பாரு. அது நம்மளோட இருக்கு, அது எப்படி அது அது அப்படியே தெய்வீகமாக இருக்கும் இல்லை? அப்படி அந்த சிசு வந்து மழை சொல்லோடு பேசும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சிசு பாலாவாகிடும், அந்த பாலா கௌமாரம் ஆகிடும், கௌமாரம் வயோதிகமாக ஆகிடும். பிறந்த இந்த சரீரத்திலேயே கர்ப்பப்பையில் ஒரு மாற்றம் இருக்கிறதா, பிறந்த உடனே ஒரு மாற்றம் இருக்கிறதா, இறந்த பிறகு ஒரு மாற்றம் இருக்குது. ஆக ஸ்தூல தேகம் வந்து கண்டினியூஸாக மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் 2:1:10 கட்டோபனிஷத்து, மிருத்யோகோ சக மிருத்யும் ஆப்னோதி யக இக நானா ஏவ பஷ்யதி. நீ மரணத்திலேருந்து மரணத்துக்கு போவாய் அப்படின்றார். யார்? யம தர்மராஜா. யக இக நானா ஏவ பஷ்யதி. இங்கே வித்தியாசம் பார்த்தியோ, மனுஷனு வித்தியாசம் பார்த்தியோ, நீ செத்ததுலேருந்து செத்ததுக்கு போவாய், பர்த்துலேருந்து பர்த்துக்கு போகலன்னு சொல்லலை. புரியுதா? இப்போ நமக்கு பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால தெரியும், அந்த டெத்துலேருந்து ஜல சரீரம் எப்படி நமக்கு வந்து முழு சரீரமாக மாறுறது, அதை தான் சொல்லிருக்கார். அவரும் கோபத்தில் ஆத்திரத்தில் மிருத்யு இப்படிலாம் நம்ம உபநிஷத்தில் நம்ம ஒரு டைலாக்ல பண்ணியிருப்பான். புரியுதா? ஆனால் உண்மை அப்படி தான். மிருத்யு ஜல சரீரம் எப்படி இந்த பூர்ணமான சரீரமாக ஆகிறது அப்படின்றத யம தர்மராஜா சொல்கிறார். அப்போ சுதந்திர ஜீவா பிறக்கிறான். அவன் பஞ்சாக்னி வித்தியை மூலியமாக பிறப்பு இறப்பு ஒரு சம்சாரம் என்பதை புரிந்து கொண்டு வேதாந்தத்தை வருவதற்காக சித்து பிரதான ஜீவாத்மாவாக மாறுகிறான். இப்போ வியாசாச்சாரியார் 5:9:1 சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறார். ஓகே, என்ன சப்போர்ட்டு? இதி தூ பஞ்சம்யமாம் ஆகுதௌ ஆபக புருஷ வசசக பவந்தி இதி. இவ்வாறு 5வது ஆகுதியில் ஜலசரீரம் மனித ஸ்தூல சரீரமாக உருவாகிறது. இந்த மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம். சக கர்ப்பக உல்ப ஆவிருத்தகா
தசவா நவா வா மாசான் அந்தகா சயித்துவா அத ஜாயத்தே. அம்மாவனுடைய கர்ப்பப்பையில் 9 அல்லது 10 மாதங்கள் அது உருமாற்றம் அடைந்து அதன் முழு சரீரமாக அவன் பிறக்கிறான். ஜாயத்தே, அதுதான் ஜாத்த கர்மா அப்படி சொல்கிறோம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ முழு உருவம் அடைஞ்சு கர்ப்பப்பையில் பிறந்து அப்படி இப்படி 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 வந்து சிஸ்டம் பஞ்சாக்னி வித்யா வருது. இப்போ கர்ப்பப்பையில் இருக்கிற சிசு அதுக்கு பேரெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி இதுதான் வேதாந்த மேஜிக். ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா ப்ரிஃபிக்ஸ் எடுத்துட்டா ஆத்மா மாத்திரம் இருக்கிறது வந்து வேதாந்த மேஜிக். ப்ரிஃபிக்ஸை மாத்திரம் எடுத்துட்டா இருக்கிற வஸ்து ஏக வஸ்து. அது வரைக்கும் இந்த லோலாயா கீழே மேலேயும் பிறந்துட்டே இருக்கணும். இருக்கிற இடத்துல வந்து எங்கெங்கேயோ வலிக்கும், நினைக்கிற இடத்துல வலிக்கும், சொல்லக்கூடாத இடத்துல வலிக்கும், எல்லாமே வலிக்கும். இப்போ நான் சொல்கிறதும் மனசு வலிக்கும். ஓகே. அப்புறம் அபார்ஷன் வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தில் மகா பாபம் அப்படின்னு சொல்கிறது. அபார்ஷன் இஸ் ஈக்குவல் டு டெக்னிக்கல் வேர்டு வந்து குருண அத்தியா மகா பாபமா கொடூரமான இது ஜீவா. ஓகே. அபார்ஷன் ஏன் அபார்ஷன் பாபம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துலேயே அது ஜீவா வந்துடுது. 9வது மாதம் நீ வளக்காப்பு பண்ணும்போது தான் ஜீவா உள்ள நுழையிறான். இல்லை அப்படிதான். இது வேறு கேட்பாங்க, எந்த மாதத்தில் ஜீவா உள்ள நுழைவான் அந்த சரீரத்தில்னு. அது எப்பவுமே இருக்குது. அப்படிதான். இப்போ இருக்கிற ஜீவா இறந்த பிறகு ஜல சரீரத்துலேயும் இருக்குது, அப்படிதான் சோம சரீரத்துலேயும் இருக்கிறது. இது வந்து எல்லா சரீரத்துலையும் உள்ளுக்குள்ளே 9 மாதம் இருக்குல்ல, அப்பயும் ஜீவா இருக்கான். ஜீவா யார் இருக்கான்? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அந்த பீஜத்துலேயும் இருக்குது. நீ வேணா ஆலமரத்தை விதையாக எடுத்து பாரு. அந்த பீஜத்தை குட்டிக்குள்ளே பட்டாணி மாதிரி இருக்கும், பட்டாணிக்குள்ளே கடுகு மாதிரி இருக்கும், அந்த கடுகுக்குள்ளே இவ்வளோ மரமும் இருக்கும். அதுக்கு தான் பீஜம்னு பேர். ஓகே. அப்போ சிசு பாலா இது எப்படி இதுக்கோ சைக்கிளிக் சிஸ்டம். இது ஜீவா பிரவாக நித்தியம். ஓகே. தேகி நோஸ்மின்யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரண முக்கியதி. இது விவேகி புரிஞ்சு கொள்கிறான். இவன் இந்த உடம்புல இருக்க வந்து போகிற விஷயத்துக்கு இவன் கதி கலங்குவதில்லை. இங்க பாரு, கதி கலங்குவதில்லை. என்ன அர்த்தம் பாரு, இந்த கதி ஆகிறத அதை கண்டு கலங்குவதில்லை. அப்போ இதுக்கே கலங்குவதில்லை, எதை பற்றியும் கலங்குவதில்லை. புரியுதா? வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையாதி நவானி தேகி. எப்படி இந்த மனிதன் நைந்து போன பழைய யூனிஃபார்மை தூக்கி போட்டுவிட்டு புதிய யூனிஃபார்மை வாங்கி கொள்கிறானோ, அதுபோல் ஜீவாத்மா தீரகா அவன் பழைய யூனிஃபார்மை தூக்கி போடுவது போல புதிய சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். யார் சொல்றாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். புரியுதா? அதனால் இது இப்போ சூத்திரத்துக்குள்ளே போனால் தது அந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாப்யாம். தது அந்த பிரதிபத்தௌ ததந்திரம் ந தேகாந்தரம். ததந்திர பிரதிபத்தோ அடுத்த பிறவிக்கான சரீரத்தை அடைவதற்காக, நெக்ஸ்ட் பிறவிக்கான சரீரத்தை எடுப்பதற்காக ரம்ஹதி கச்சதி. கதி டிராவல், வெளியே போகிறது, பயணம் ஆரம்பிக்கிறது. உத்கிராந்தி கதி. புரியுதா? யாரு யார் இதில் சப்ஜெக்ட்? ஜீவா. ஜீவா. புரியுதா? இங்கே ஒரு ஜீவா இந்த பக்கம் வந்தாலும் ஜீவாவை பார்த்துட்டு வருவேன் நான். இந்த பக்கம் வர்றதுனால தெரியல.
அடுத்த பிறவிக்காக வேண்டி வேற ஒரு சரீரத்தை அடைகிறான். அதனால் ஜீவா பயணத்தை மேற்கொள்கிறான். ரம்ஹதி. ஓகே. அந்த பிரேத ஜீவா பிரேத ஜீவன் என்னது? மரணத்துக்கு உட்பட்டவன். அதை அப்படி படுக்க வைக்கிறாங்கள கண்ணாடி பெட்டிக்குள்ளற. இப்போல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் வைப்பாங்க ஏழை கூட. அப்புறம் அந்த சொல்கிறான் அந்த டிபார்ச்சர் அப்படி சொல்லுவான். பூஜ்ய சுவாமிஜி இப்போ டிபார்ச்சர் ஹாஸ்பிட்டல் டு டிபார்ச்சர் அப்படின்றான். ஆளாப்பாவி இந்த பிரம்மசூத்திரம் படிச்சிருப்பான் போல இருக்கு, அப்படி சொல்கிறான். ஓகே. ரம்ஹதி. ஓகே. டிபார்ச்சர் ஜீவா, ட்ராவலர் ஜீவா. சம்பரிஷ்வக்தா ஆவிருத்தா. அவனை ஒரு சூழ்ந்து இருக்கான். அவனை அந்த ஜீவாவை சூழ்ந்து இருக்கிறது. ஸ்தூல தேக அம்சை சூழ்ந்து வெளியே இருக்கிறது. ஸ்தூல சரீரத்தினுடைய அம்சம் தான் சூக்ஷ்ம சரீரம். அது கண்ணுக்கு புலப்படாத ஜல சரீரமாக இருக்கிறது. இப்படி பார்க்க முடியாது. நீ போய் அந்த உயிர் போனான்னு அவன் வேறு இப்போ ஹார்ட் அட்டாக்கு சொல்லிடுறான். எவன் உயிர் போனாலும் ஹார்ட் அட்டாக்குன்றான். புரியுதா? அது நல்லா பண்ணி 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 ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்கு இப்போ டயபெட்டிஸ் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு. புரியுதா? ஹார்ட் அட்டாக்கு இல்லை அவன் காலமாயிட்டான்னு சொன்னான். புரியுதா? நீயாவது கரெக்டாக சொல்லு. பூத சூக்ஷ்மைகி, கண்ணுக்கு தெரியாத அந்த பஞ்சபூத அம்சகை சூழ்ந்து ஜீவா வெளியே இருக்கிறான். சும்மா நீ தனியாக அனாதியாக போல. புரியுதா? உன்னோட பஞ்சபூதத்தோடு தான் போகிற நீ. பூத சூக்ஷ்மை பரிஷ்வக்தா, கண்ணுக்கு தெரியாதது. பிரஷ்ன நிரூபணாபியாம். இது எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? ஹவு டு யூ நோ எவ்ரிதிங்? எல்லாம் பிரமாணம் தான். ஓய், உனக்கு தெரியாது எங்கே பிரமாணத்தில் இருக்குது. புரியுதா? அதனால் இந்த பிரமாணத்தில் இருக்கிறது. ஓகே, சரி. அது ஏதாவது இந்த டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, இதில் இந்த ஆர்எஸ்கோப்பு இதிலெல்லாம் பார்க்கலாமா? அது போகிற ஆளை பார்க்க முடியாது. நோ ஸ்கோப், ஒன்லி ஃபார் பிரமாண ஸ்கோப். ஓகே, அதுதான் பிரம்மசூத்திர ஸ்டைல். ஓகே, அதனால் சாந்தோக்கிய கட்டோபனிஷத்து நம்ம படிக்கும்போது அவ்வளோ தூரம் படிக்கலை. புரியுதா? பிரம்மசூத்திரத்தில் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறோம். அங்கெல்லாம் ரொம்ப வேகமாக படிச்சுட்டு போயிட்டுருப்போம். அதனால் பிரத்யக்ஷமாக நிரூபிக்க முடியாதுன்னு அர்த்தம். இது சாஸ்திர சாட்சி. சாஸ்திரம்தான் சாட்சி. புரியுதா? அப்போது அது சொல்கிறது இந்த மனுஸ்மிருதி சொல்கிறாரு, மனுஷனுக்கு 2 சக்தி இருக்குது. மாம்ச சக்ஷு இருக்குது, அப்புறம் சாஸ்திர சக்ஷு இருக்குது. புரியுதா? இந்த சாஸ்திரத்துக்கு வராதவன்லாம் யார்? ஒத்த கண்ணு. அவனுக்கு மாம்ச சக்ஷு மாத்திரம்தான் இருக்குது. சாஸ்திரத்துக்கு வந்தவன்லாம் ரெட்டக்கண்ணு. மாம்ச சக்ஷோட சாஸ்திர சக்ஷு இருக்குது. புரியுதா? பிரஷ்ன நிரூபணாபியாம். ஓகே, இந்த கேரளத்தில் போகிற பிரஷ்னம் இல்லை, இது சாஸ்திர பிரஷ்னம். நிரூபணம், பதிலளிக்கிறது. பஞ்சாக்னி வித்யா. இப்போ ஜீவாத்ம விசாரம் எத்தனை விரிவாக நம்ம பிரம்மசூத்திரத்தை சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? வைராக்கியம் வராதா அப்படின்னு ட்ரை பண்ணுறார் வியாசாச்சாரியார். நாளைக்கு மீதி சூத்திரத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.